அதேபோல் மூங்கில் மரம். சில பேர் வந்து மூங்கில் மரங்கள் வந்து வியாபார தலங்களில் வளர்ப்பதில் ஒன்று தவறில்ல. அதே இது மூங்கில் மரத்த நீங்க வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தீங்கன்னா, மூங்கில் மரம் வந்து ஒன்றோடு ஒன்று உரசும் ஓசை வந்து ஓலை ஒப்பாரி வைக்கிற ஓசையாக இருக்கும். அந்த ஓசை நம்மளுக்கு நெகட்டிவ் எனர்ஜிய குடுக்கக்கூடியதா இருக்கும். சில மங்கள இசைகள் கேட்கும்போது காலையில பிரிஸ்கா ஆமா. இருக்கும். அதே இது வந்து மூலிகை செடியினுடைய அந்த மூங்கில் செடியுடைய அந்த உராய்வு வந்து நமக்கு நெகட்டிவாக கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ம். அந்த மாரி அந்த மூங்கில் மரத்தை வைக்கக்கூடாது. ஆனால் அது மூங்கில் வந்து குரு காரகத்துவம். அந்த குரு காரகத்துடைய அந்த மூங்கில வந்து செடியாக வச்சு, அந்த செடிய கூட நம்ம என்ன பண்ணுவோம்னா கெட்டிருவோம். ஏன்னா உரசக்கூடாது இல்லையா? அத வந்து நல்லா கெட்டி அடுக்கடுக்கா கெட்டி ஒண்ணு உரசாது. உரசுன மாரி இருக்கும். ஆனா அந்த சவுண்ட் குடுக்காது. ஏன்னா கெட்டிருவோம். அது வெறும் இலைகள் மட்டும் தான் வரும். தளிரா வரும். அப்படிதான் இருக்கும். அந்த செடிகள் எல்லாம் என்னன்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் தான் நம்மளுடன் வாழும். அதுக்கப்புறம் அதோடைய ஆயுள் அளவுகள் கம்மி தான். திரும்ப நம்ம அடுத்தடுத்து நம்ம செடிகள வளர்த்துக் கொண்டே தான் இருக்கணும்.